எல்லா மன்னர்களும் பெரிய மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்களுக்கெல்லாம் யாரும் ஜாதி அடையாளம் அன்றைக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு சோழன் எங்க ஜாதி, ராஜராஜ சோழன் எங்கள் ஜாதி, பெருவுடையார் கோயில் இருந்தா உடையார்கள் அவரு. எந்த மன்னருக்கு சாதி இல்ல. ஆனால் மன்னர்களை பங்கு போட்டுக் கொள்கிற வேலையை இன்றைக்கு சாதி சங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அது சாதி பெருமை வேண்டும். பெரியார் மிகப்பெரிய தத்துவவாதி. அவர் மண்டை சுரப்பை உலகு தோலும் என்று சொன்னார் பாரதிதாசன். இந்த மண்ணில் சுயமாக சிந்தித்தவர்கள் ரெண்டு பேர் தான். வடக்கே அம்பேத்கர், இங்கே பெரியார். அம்பேத்கருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வலுவான இன்ஸ்டிடியூஷன் இல்ல. அவர்கிட்ட பணம் இல்ல, அறிவு இருந்தது, எழுத்து இருந்தது, எல்லாம் இருந்தது. அந்த எழுத்தையும் பேச்சையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவருக்கு பின்னாலே பெரிய தொண்டர் படை இல்லை. அந்த தொண்டர் படையை கட்டமைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லை. ஆனால் பெரியாருக்கு அது எல்லாம் இருந்துச்சு. இருந்த காரணத்தினால் தமிழ்நாட்டில் திராவிடத்தை, திராவிட தத்துவத்தை ஏற்படுத்தி விட்டார். அதனாலதான் அவனுக்கு ஒன்றும் புரியல. மோடி வந்தாலும் அமித்ஷா வந்தாலும் பார்க்குறான். தலைவர் நல்லா பெருசாக பட்டடிச்சிருக்காரு. நல்லுக்கு பிசாம என்ன அதை விட பெருசாக பட்டடிச்சிருக்காரு. வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் பொட்டு இருக்கு. ஆனால் ஜெய் ஸ்ரீமான் சொல்ல மாட்டேங்கிறான். தந்தை பெரியார்னு சொல்கிறமே அதான் அவனுக்கு வைத்தறிச்சு. ராமனோ பெருமானோ சைவனோ எனக்கு வேணும். அது என்னுடைய இறை தேடல், என்னுடைய ஆன்மீக தேடல். ஆனால் என்னுடைய அரசியலிலே மொழி இருக்கிறது, என்னுடைய அரசியலின் பண்பாட்டு தளம் இருக்கிறது. அதை தாண்டி என்னால் வர முடியாது என்று இறைவனை ஓர் இடத்திலே வைத்துவிட்டு அது தனி மனித தேவை, பொது தேவைக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லுகின்ற பக்குவத்தை தந்தை பெரியார் இந்த மண்ணிலே ஏற்படுத்தினார். அண்ணா ஆட்சிக்கு வந்தார். அவரால் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. அதை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு மகத்தான மனிதராக கலைஞர் இன்றைக்கும் இருக்கிறார் என்கின்ற காரணத்தினாலே தான் இந்த இயக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பெரியார் இருக்கிற போது ஜனசங்கம் இங்க இல்ல. அந்த பெரியார் இருக்கிற போது பிஜேபி இங்க இல்ல. அந்த பெரியார் இருக்கிற போது ஆர்எஸ்எஸ் இங்க இல்ல. அந்த பெரியார் இருக்கிற போது கல்லூரிகள்ல ஏபிவிபி வச்சிருக்கானே அது இல்ல. அண்ணா இருக்கும் போது இல்ல. கலைஞர் இருக்கும் போது கூட இல்ல. ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ அவ்வளவுதான். கலைஞர் இருக்கிற போதோ, அண்ணா இருக்கிற போதோ, பெரியார் இருக்கிற போதோ, இந்தியாவிலோ தமிழ்நாட்டிலோ இந்த மத ஆபத்து இல்லை. கலைஞர் மொழியை காப்பாற்றினார், இனத்தை காப்பாற்றினார், பிற்படுத்தப்பட்டவனை, தாழ்த்தப்பட்டவனை காப்பாற்றினார், சமூக நீதி கொடுத்தார். அண்ணா அதற்கான ஆட்சியை கொண்டு வந்தார். முரசொலி மாறன் உலக அளவிலே காப்பாற்றினார். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மதவாதத்தை சாய்க்கின்ற ஒரு மகத்தான தலைவனாக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மாமனிதர் தான் இருக்கிறார். யாரை பார்த்தா பயம்? ராஜாவை பார்த்து பார்லிமெண்ட்ல பயப்படுறான. என்ன பார்த்தா? என்னை பார்த்தல்ல, நான் கட்டியிருக்கிற கருப்பு சிவப்பு வேட்டிக்கும் அதற்கு பின்னாலே இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதருக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இயலுமா என்கின்ற ஐயம் எனக்கு 2 நாட்களாக இருந்தது. அதிகமான காய்ச்சல், உடல் வலி என்றாலும் கூட எந்த விழாவிலே கலந்து கொள்ள இயலாவிட்டாலும் அதற்கு என்ன காரணம் சொன்னாலும் அது ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ளவில்லை என்றால் நன்றி இல்லாத ஒரு பிராணியாக ஆகிவிடுவேன் என்கிற அந்த பயத்தில் இங்கே உங்களோடு கலந்து கொள்ள வந்திருக்கின்றேன். இந்த கடந்த ஒரு நூற்றாண்டில் ஒரு சமூகம் பிராமணியத்தால், இந்து மதத்தால் எப்படியெல்லாம் இழிவுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வியாக இருந்தாலும், அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அனைத்து சம உரிமைகளாக இருந்தாலும் மறுக்கப்பட்டு பெண்களை இழிவு செய்து அதை கட்டாயமாக்கி அதற்கு ஒரு புனிதத்தன்மையை ஏற்படுத்தி அப்படி ஒரு சமூகத்தை வைத்திருந்த அந்த சமூகம், நான் பெருமையோடு சொல்லுகிறேன், தமிழை மட்டும் காப்பாற்றவில்லை, தமிழ்நாட்டை மட்டும் காப்பாற்றவில்லை, இந்தியாவை மட்டும் காப்பாற்றவில்லை, உலகத்தையே காப்பாற்றிய சமூகம் இந்த சமூகம். என்னால் இயலாவிட்டாலும் கூட ஒரு 10 முனித்தொழில்கள் அது எப்படி என்று நான் சொல்ல விளைகிறேன். எல்லாவற்றையும் நம்மிடத்திலே இருந்து களவாண்டது பிராமணியம். மதம் என்கின்ற பெயரால், வேத வேள்வி என்கின்ற பெயரால் சதிராட்டம் என்றும், தேவரடியார் ஆட்டம் என்றும், நடனம் என்றும், இசைவேளாளர் சமுதாயத்திற்கு சொந்தமான அந்த கலை நாட்டியங்கள் எல்லாம் பின்னாளிலே திருடி 1936 சென்னையிலே ருக்மணி தேவி கலாசேத்திரத்தை ஆரம்பித்ததற்கு பிறகு எதையெல்லாம் இழிவான ஆட்டம் என்று சொன்னார்களோ அந்த ஆட்டத்திற்கெல்லாம் ஒரு புதிய வடிவத்தை கொடுத்து, புதிய பெயரை கொடுத்து, அதற்கு பரதநாட்டியம் என்று சொல்லி, அந்த பரதநாட்டியத்திற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து, ஒரே நாட்டியத்தை இந்த சமூகம் செய்தால் இழிவானது, அந்த சமூகம் செய்தால் உயர்வானது என்கின்ற அந்த மாபெரும் சமூக அயோக்கியத்தனத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்தினார்கள். அவற்றையெல்லாம் வென்று வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் இன்றைக்கு எத்தனை துணைவேந்தர்கள், எத்தனை பேராசிரியர்கள், எத்தனை மருத்துவர்கள், நான் பெருமையோடு எண்ணி பார்க்கிறேன்.
உங்களோடு நான் எங்கே சங்கமித்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த 100 ஆண்டில் இந்த சமூகம் பெற்றிருந்த இழிவை, அதிலேயும் குறிப்பாக மூவலூர் ராமாமிர்த அம்மையார் அவருடைய வாழ்க்கையை படிக்கிற போது, தேவதாசி முறை வேண்டாம் என்று காரைக்குடியிலே அவர் ஏறி மேடையிலே முழங்குகிற போது, சிறிய மேடை, ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட், தேவதாசி முறை தவறு, வேண்டுமென்றால் சத்தியமூர்த்திக்கு பிடித்திருந்தால் அவருடைய பிள்ளைகள் வைத்துக் கொள்ளட்டும் என்று முத்துலட்சுமி ரெட்டி எல்லாம் பேசிய காலத்தில், மேடையிலே ஏறி தேவதாசி முறையை எதிர்த்து பேசினால் நீ மதத்திற்கு எதிராக பேசுகிறாய், இறைவனுக்கு எதிராக பேசுகிறாய் என்று சொல்லி அந்த அம்மையாரின் தலைமுடியை கூந்தலை பாதியிலேயே அறுத்த கூட்டம் அந்த கூட்டம். அதே போல காரைக்குடிக்கு பக்கத்திலே சிவகொழுந்து என்கின்ற இசை வேளாளர் அடி நாதத்திலிருந்து வயிற்றிலிருந்து உன்னதமாக நாதசுர இசையை வழங்கிய போது அவரையும் அறியாமல் வெறுத்து விட்டது. தொடையிலே இருந்த துண்டை எடுத்து முகத்தை துடைத்தார். எதேச்சதையாக தெரியாமல், என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தோளிலே போட்டு விட்டார். டேய், நீ எப்படியடா தோளிலே போடலாம், துண்டை எடு என்று சொன்ன நேரத்தில் ஒரு குரல் எழுந்து வந்து மீண்டும் அந்த துண்டை தோளிலே போட்டு, நீ போடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்ன குரல் பட்டுக்கோட்டை அழகிரியுடைய குரல். அந்த அழகிரிதான் கலைஞருடைய மூத்த பிள்ளையாக பெயர் வடிவம் பெற்றார். நான் எண்ணி பார்க்கிறேன், இந்த மேடையில் இருக்கிற போது என்னை அறியாமல் ஒரு இயல்பான உங்களோடு கலந்து கொள்கின்ற, உங்களோடு கரைந்து போகின்ற உணர்வை பெறுகிறேன். உங்களுக்கு ஒரு விதத்திலே சமூக கட்டுப்பாடு இழிவுகள் இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், இந்த மேடையில் இசைவியலாளர் சமுதாயத்திலே கலைஞர் என்கின்ற ஒரு மகன் பெரியாருடைய கொள்கையை ஏற்று, அண்ணாவினுடைய கொள்கையை ஏற்று வந்திருக்காவிட்டால் ராஜா என்கின்ற துணை பொதுச் செயலாளரோ மத்திய அமைச்சரோ உங்கள் முன்னாலே இல்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்களுக்கு இழிவு இருந்தது, தேவதாசி பட்டம் இருந்தது, தேவரடியார் பட்டம் இருந்தது, அதையெல்லாம் இழிவுபடுத்தினார்கள், இழிவிலை வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார், ஜாதியத்தினுடைய வெற்றி, இந்து மதத்தினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், தேவதாசி முறை வேண்டாம் என்று சொன்னால் இந்த சமூகத்திலேயே அதை ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று கேட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுதான் ஜாதியத்தினுடைய வெற்றி. அதை அம்பேத்கர் சொல்வார், புல் அண்ட் யோக், தி கல்ச்சர் ஆஃப் புல் அண்ட் யோக்கும்பார். யோக்குனா நோகம். மாடு எவ்வளவு வலிமையானது, வண்டி இருக்கும், ஒரு சாதாரண ஆள் போய் அந்த வண்டியை தூக்குனா அந்த மாடு தன்னுடைய வலிமையை உணராமல், இதுதான் நமக்கு கடவுள் விதித்த விதி என்று தலையை கொண்டு போய் தானா வரும். அதைத்தான் இந்து மதம் செய்தது. ஆமா, நான் தேவதாசி தான், எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் இந்த வரம், அதையே நான் மீற வேண்டும், மீறக்கூடாது என்று எப்படி ஒரு மாடு தன் மீது சுமத்தப்பட்ட வண்டிக்கும் கீழே போய் தலையை நீட்டி இழுக்கிறதோ, அதை போல இசைவாளர் மட்டுமல்ல, எந்த ஜாதியாக இருந்தாலும், நான் இருக்கிற ஆதிதிராவிட சமுதாயமாக இருந்தாலும், பறையடிப்பதுதான் என்னுடைய வேலை, அதை ஏன் எதிர்ப்பானேன், பிணம் தூக்குவதுதான் என்னுடைய வேலை, அதை ஏன் எதிர்ப்பானேன் என்கின்ற உளவியலை கொடுத்த மதம் இந்த மதம். அந்த மதத்தில் நீங்களும் இருக்கிறீர்கள், நானும் பேசுகிறேன் என்றால், 100 ஆண்டுகளில் இருந்து இன்றைக்கு வெளியே வந்து தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல, தமிழ் இனத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அனைவருக்குமான அடையாளத்தை மீட்டெடுத்த பெருமை இந்த சமுதாயத்தில் பிறந்த என்னுடைய தலைவர் கலைஞருக்குத்தான் உண்டு. அதிலே நானும் ஒரு இடத்துல வருகிறேன். எனக்கு சொல்லப்பட்ட கதை என் தாய் தந்தை வழியாக 1910 என்னுடைய தாத்தா, நான் பார்த்ததில்லை, 1910 என்னுடைய தாத்தா தீண்டாமைக்கு பயந்து, ஏழ்மைக்கு பயந்து, வறுமைக்கு பயந்து இலங்கைக்கு ஓடி இருக்கிறார். அங்கே ஓடி தோட்ட தொழிலாக இல்லை, அங்கே போய் வெள்ளைக்காரர்கள் துறை இருந்தார்களே, தோட்டம் வைத்திருந்தவர்கள், அவர்களிடத்திலே போய் ஒரு சமூக ஒரு சமையல்காரராய் சேர்ந்திருக்கிறார். 1910. நான் 1964 பிறக்கிறேன். இடையில என் தந்தையார் அங்கேயே பிறந்து அங்கேயே திருமணம் செய்து மீண்டும் இங்கே வந்து எந்த நிலத்தில் பண்ணையாளாக வேலை செய்தாரோ அதே நிலத்தை வாங்கி என் தந்தையாரை படிக்க வைத்து, அதற்கு பிறகு நான் வழக்கறிஞராகி என்னுடைய வீட்டில் 8வது பிள்ளையாக பிறந்து நான் வழக்கறிஞராகி, எம்பி ஆகி, அமைச்சராகி இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்பதை விட, 1910 ஓடினார் தீண்டாமைக்கு என் தாத்தா, பறையடித்திருப்பார், பிணந்தூக்கி இருப்பார். அவருடைய மகன் அதே வயலை வாங்கினார், அதே வீட்டை கட்டினார் என்னுடைய சொந்த வீரில். அவர் இறந்து விட்டார், அவருடைய பேரன் மத்திய அமைச்சராகிவிட்டேன். அதையும் தாண்டி அவருடைய கொள்ளு பேத்தியினுடைய ஒரே மகன், ஒரே மகள், உலகத்திலேயே சட்ட பல்கலைக்கழகங்கள் 10 உயர்ந்த பல்கலைக்கழகம் என்றால் அதிலே ஒரு பல்கலைக்கழகம் லண்டன் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற கியூன் மேரி பல்கலைக்கழகத்திலே சட்ட மேற்படிப்பை முடித்திருக்கிறார். இந்த 1 நூற்றாண்டு காலத்தில்
பறையடித்தவனுடைய கொல்லு பேத்தி, விவசாயம் பார்த்தவனுடைய பேத்தி, ஒரு வழக்கறிஞருடைய மகள் லண்டனிலே படிக்கிறார் என்றால் இதற்கு காரணம் திராவிட இயக்கம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர். இது உங்களுக்கும் எங்களுக்குமான இருக்கின்ற உணர்வு பூர்வமான அந்த உணர்வு ஒற்றுமை. இன்னொரு விதத்திலே பார்க்கிறேன், எல்லா மன்னர்களும் பெரிய மன்னர்களெல்லாம் சேர சோழ பாண்டியர்களுக்கெல்லாம் யாரும் ஜாதி அடையாளம் அன்றைக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு சோழன் எங்கள் ஜாதி, ராஜராஜ சோழன் எங்கள் ஜாதி, பெருவுடையார் கோயில் இருந்தால் உடையார்கள் அவர். எந்த மன்னருக்கும் சாதி இல்லை. ஆனால் மன்னர்களை பங்கு போட்டுக் கொள்கிற வேலையை இன்றைக்கு சாதி சங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அது சாதி பெருமை வேண்டும். ஆனால் நான் எண்ணி பார்க்கிறேன், தமிழுக்கு செம்மொழி, இந்த மண்ணில் தமிழுக்கு செம்மொழியை எத்தனையோ தமிழர்கள் இருக்கிறார்கள். நாடார் தமிழர், மறவர் தமிழர், முக்குளத்தூர் தமிழர், ஆதிதிராவிடர் தமிழர், கவுண்டர் தமிழர், எல்லோரும் தமிழர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் இங்கே வசிக்கின்ற எல்லோரும் தமிழர்கள் தான். ஒரு விதத்தில் தாய்மொழி மட்டுமல்ல, இருக்கின்ற இடத்தால் கூட தமிழர்கள் தான். பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் ஒரு 10 கோடி பேர் 20 கோடி பேர் இந்த உலகத்தில் இருப்பார் என்று கருதி கொண்டால், இவர்களுக்கு தாய்மொழியான தாய்மொழியை செம்மொழி என்று அறிவிப்பதற்கு இந்த சமுதாயத்திலே பிறந்த ஒரு மகான் தான் வந்தாரே தவிர இல்லை. இந்தியாவினுடைய அரசியலை காப்பாற்றியவர் கலைஞர். அதை விட இன்னொன்று சொல்லட்டுமா? உலகத்தை காப்பாற்றிய இனம் இந்த இனம் என்று சொல்வதற்கு காரணம் உலக வர்த்தக மாநாடு. உலக வர்த்தக மாநாடு 2001 நடந்தது. வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள், டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இந்த 2 கண்ட்ரிஸ்க்கு தான் போட்டி. வளர்ந்த நாடுகள் எப்போதும் வணிக ரீதியாக வளர்கின்ற நாடுகளை அடக்கி உடக்கு பார்க்கும். ஏன்னா அவர்கள் உற்பத்தி செய்வார்கள். அந்த உற்பத்தி செய்கின்ற எல்லா பொருளுக்கும் சந்தை எங்கே இருக்கிறது என்றால் வளரும் நாடுகள்கிட்ட இருக்கு. அமெரிக்கா உற்பத்தி செய்யும், வல்லரசு. ரஷ்யா வல்லரசு. அவர்களுடைய உற்பத்தி எங்கே இருக்கிறது? அந்த சாதனங்கள்லாம் எங்கே இருக்கு? இங்கே தான். நீங்களா தயார் பண்ணுறீங்க வாட்சு, நீங்களா தயார் பண்ணுறீங்க செல்ஃபோன். அவன் தயார் பண்ணுறான் செல்ஃபோன் சைனாவில். லைட்டு எல்லா விட்டும் நீங்கள் பாருங்கள், லைட்டு புது லைட்லாம் சைனாவில் இருந்து தான். அப்போ வளர்ந்த நாடுகளுக்கு சந்தை எங்கே இருக்கிறது என்றால் வளரும் நாடுகளாக இருக்கின்ற நம்முடைய போன்ற ஏழை நாடுகள். இந்த 2 நாடுகளுக்கும் வர்த்தக ஒப்பந்தம். மஞ்சளை என்ன செய்வது? மஞ்சள் என் வீட்டு பொருள், தமிழ்நாட்டு பொருள். அந்த மஞ்சள் அவனுக்கு தேவைப்படுது, அவன்கிட்ட மருந்து இல்லை. குப்பமேனி தலை நம்முடையது, வல்லாரை கீரை நம்முடையது. இவைகளுக்கெல்லாம் குறியீடு வழங்க வேண்டும், வர்த்தக குறியீடு. அந்த வர்த்தக குறியீடு வழங்கினாதான் காப்புரிமை. நீ என்ன வேணாலும் மஞ்சளை, ஆனால் மஞ்சள்ல எந்த நீ பொருள் செய்தாலும் அந்த பொருளுக்கு இந்தியாவுக்கு வரி கட்ட வேண்டும் என்கின்ற குறியீட்டு தன்மையை பற்றி பேசுகிற போது எல்லா நாடுகளுடைய வர்த்தகத்துறை அமைச்சர்களும் பேசுகிறார்கள். வளர்கின்ற நாடுகளுடைய அமைச்சர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல, புரியல. ஆனால் 100க்கும் மேற்பட்ட வளரும் நாடுகளின் சார்பாக, இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்ட அறிஞர் முரசொலி மாறன் என்கின்ற மாமனிதர் தான் கொண்டு வந்த டிராப்ட்ல வளரும் நாடுகள் ஒப்புக்கொண்டால், வளரும் நாடுகள் சம்மதம் தெரிவித்தால் மட்டுமே காப்பு குறியீடு வழங்க வேண்டும் என்று இருந்தது. கன்சென்ட் ஆஃப் தி டெவலப்பிங் கண்ட்ரீஸ் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. உலக நாடுகள்லாம் ஒரு அரங்கத்தில் உட்கார்ந்துருக்கு. அந்த அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தை வாங்கினார். ஒரு திருத்தம் என்று சொன்னார். என்ன திருத்தம் என்று கேட்டார்கள். கன்சென்ட் ஆஃப் தி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல உள்ள குறுக்க பூந்த ஒரு பேனா ஒரு கோடு போட்டுச்சு. எக்ஸ்பிளிசிட் கன்சென்ட் ஆஃப் தி பீப்புள் கண்ட்ரீஸ். கன்சென்ட் நீயே எழுதிக்க கூடாது, ஒவ்வொரு நாட்டிலையும் நீ எழுதி வாங்கணும். எக்ஸ்பிளிசிட் கன்சென்ட், வெளிப்படையாக ஒவ்வொரு நாடு நீயே புல்டோஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது, ஏன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று போட்டு உலக நாடுகளில் இருக்கிற வளர்ந்த நாடுகளை காப்பாற்றிய பெருமை அண்ணன் முரசொலி மாறனுக்கு தான் உண்டு. அப்ப கலைஞர் மொழியை காப்பாற்றினார், இனத்தை காப்பாற்றினார், அகில இந்திய அரசியலை கால்பதித்தார். வளரும் நாடுகள், ஏழை நாடுகள், ஏறத்தாழ 130 நாடுகள் இருக்கிறது வளரும் நாடுகள். அந்த வளரும் நாடுகள் தலைவிதியை மாற்றி அவர்களை இன்னும் ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு காப்பாற்றிய பெருமை அண்ணன் முரசொலி மாறனை சேரும், இந்த சமூகத்தை சேரும். இது அதற்கு பிறகு வந்த அருண்ஜேட்லி, அதற்கு பிறகு வந்த பெரிய மேதாவிகள், பெரிய கான்வென்ட்ல படித்தவன், பெரிய டூன் கான்வென்ட்ல படித்தவன் எல்லாரும் போயிட்டு வந்து என்ன சொல்லுவான் நாடாளுமன்றத்தில். அதற்கு பிறகு பல மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அறிக்கை கொடுக்கிற போது முரசொலி மாறன் என்ன முடிவெடுத்தாரோ அதே முடிவில் தான் இந்த தேசம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று இன்னமும் வெட்கமில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே ஒரு மைக்ரோ கம்யூனிட்டி சென்சஸ்ல நீங்களும் வர
நான் சார்ந்திருக்கிற ஆதிதிராவிட சமுதாயமாச்சு ஒரு 20% வரும். சென்சஸில் நீங்கள் எல்லாம் 0.001% இருப்பீங்க. ஆனால் 0.001% தான் 99.9999 காப்பாற்றுற சமுதாயம். அதனால தான் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்றால் நான் நன்றி இல்லாமல் போய்விடுவேன் என்ற காரணத்திற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். எனவே வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை படைக்க முடியும், இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும். இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஆபத்து. பெரியார் மிகப்பெரிய தத்துவவாதி. அவர் மண்டை சுரப்பை உலகு தொழும் என்று சொன்னார் பாரதிதாசன். இந்த மண்ணில் சுயமாக சிந்தித்தவர்கள் 2 பேர் தான். வடக்கே அம்பேத்கர், இங்கே பெரியார். அம்பேத்கருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வலுவான இன்ஸ்டிடியூஷன் இல்லை. அவர்கிட்ட பணம் இல்லை, அறிவு இருந்தது, எழுத்து இருந்தது, எல்லாம் இருந்தது. அந்த எழுத்தையும் பேச்சையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவருக்கு பின்னாலே பெரிய தொண்டர் படை இல்லை. அந்த தொண்டர் படையை கட்டமைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லை. ஆனால் பெரியாருக்கு அது எல்லாம் இருந்துச்சு. இருந்த காரணத்தினால் தமிழ்நாட்டில் திராவிடத்தை, திராவிட தத்துவத்தை ஏற்படுத்தி விட்டார். அதனால தான் அவனுக்கு ஒன்றும் புரியல. மோடி வந்தாலும் அமித்ஷா வந்தாலும் பார்க்குறான். தலைவர் நல்லா பெருசாக பட்டடிச்சிருக்காரு, நல்லுக்கு பிசா என்ன அதை விட பெருசாக பட்டடிச்சிருக்காரு. வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் பொட்டு இருக்கு. ஆனால் ஜெய் ஸ்ரீமான் சொல்ல மாட்டேங்கிறான், தந்தை பெரியார்னு சொல்கிறமே, அதான் அவனுக்கு வைத்திருச்சு. ராமனோ பெருமானோ சைவனோ எனக்கு வேணும், அது என்னுடைய இறை தேடல், என்னுடைய ஆன்மீக தேடல். ஆனால் என்னுடைய அரசியலிலே மொழி இருக்கிறது, என்னுடைய அரசியலின் பண்பாட்டு தளம் இருக்கிறது, அதை தாண்டி என்னால் வர முடியாது என்று இறைவனை ஓர் இடத்திலே வைத்துவிட்டு அது தனி மனித தேவை, பொது தேவைக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லுகின்ற பக்குவத்தை தந்தை பெரியார் இந்த மண்ணிலே ஏற்படுத்தினார். அண்ணா ஆட்சிக்கு வந்தார், அவரால் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. அதை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு மகத்தான மனிதராக கலைஞர் இன்றைக்கும் இருக்கிறார் என்கின்ற காரணத்தினாலே தான் இந்த இயக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பெரியார் இருக்கிற போது ஜனசங்கம் இங்க இல்லை, அந்த பெரியார் இருக்கிற போது பிஜேபி இங்க இல்லை, அந்த பெரியார் இருக்கிற போது ஆர்எஸ்எஸ் இங்க இல்லை, அந்த பெரியார் இருக்கிற போது கல்லூரிகளில் ஏபிவிபின்னு வச்சிருக்கானே அது இல்லை, அண்ணா இருக்கும்போது இல்லை, கலைஞர் இருக்கும்போது கூட இல்லை, ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ அவ்வளவுதான். கலைஞர் இருக்கிற போதோ, அண்ணா இருக்கிற போதோ, பெரியார் இருக்கிற போதோ இந்தியாவிலோ தமிழ்நாட்டிலோ இந்த மத ஆபத்து இல்லை. கலைஞர் மொழியை காப்பாற்றினார், இனத்தை காப்பாற்றினார், பிற்படுத்தப்பட்டவனை தாழ்த்தப்பட்டவனை காப்பாற்றினார், சமூக நீதி கொடுத்தார். அண்ணா அதற்கான ஆட்சியை கொண்டு வந்தார். முரசொலி மாறன் உலகளவிலே காப்பாற்றினார். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மதவாதத்தை சாய்க்கின்ற ஒரு மகத்தான தலைவனாக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மாமனிதர் தான் இருக்கிறார். யாரை பார்த்தா பயம்? ராஜாவை பார்த்து பார்லிமெண்ட்ல பயப்படுறான, என்ன பார்த்தா? என்னை பார்த்தல்ல, நான் கட்டியிருக்கிற கருப்பு சிவப்பு வேட்டிக்கும் அதற்கு பின்னாலே இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதருக்கு. எனவே ஒரு மைக்ரோ 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 சமுதாயத்திலே பிறந்த கலைஞர், ஒரு மைக்ரோ சமுதாயத்திலே பிறந்த முரசொலி மாறன் உலகத்தையும் தமிழ்நாட்டையும் இன்றைக்கு காப்பாற்றினார்கள். இந்த மைக்ரோ சமுதாயத்தில் பிறந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மீட்பர் தான் இந்தியாவை மீட்க வேண்டும். மதவாதத்தை எதிர்த்து இந்த மண்ணில் ஒரு மதசார்பற்ற அரசை அமைக்கப் போகின்ற அந்த மாமனிதருக்கு பின்னால் இந்த சமூகம் மட்டுமல்ல, எல்லா சமூகமும் நிற்க வேண்டும். நாம் நிற்போம் என்கின்ற உறுதியை வழங்கி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.